ஆன் பண்றதுக்கு முன்னாடி பாலை சட்டியில ஊத்தி சர்க்கரையை தேவையான சர்க்கரை போட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க பொறுமையா, சர்க்கரை டிசால்வ் ஆகிற வரைக்கும். அதான் கிடையாது. அப்ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லுக்குள்ள கேட்கல. சரி சொல்லு. அது ஏன் அதை ஆஃப் பண்ணி பண்ணணும்? அந்த ஈர வெங்காயம் உனக்கு தெரியுமா? இருங்க, ஏதோ ஈர வெங்காயத்தை இப்ப நம்ம செஃப் சொல்லுவாரு. செஃப் சற்று கொஞ்சம் சொல்லுங்க. நாம பால் அப்படியே கிண்டுவோம். அது பாக்கெட் பால், அது டைம் ஆகும். கோகனட் பால் வந்து பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் வந்து எப்பவுமே வந்து சீக்கிரமா குக் ஆயிடும். சரி, புரிஞ்சுதா? குக் ஆகிற செகண்ட் நம்ம புட்டிங் வந்து அதோட டேஸ்ட் கூட திக்னஸ் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? நம்ம யூ பண்ணா இப்ப இங்க இருக்க நம்ம அச்சா கூட இங்க நிக்குது. ஓகேவா? இத நம்ம டெஸ்ட் பண்ணா நிக்கும். சரி சொல்லு. அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டோம். அது டெலிவரி பண்ணா நான் கேஸ் பண்ணுவேன். சீக்கிரம் குக் ஆயிடும். என்ன புரிஞ்சு ஊங்கொட்டிட்டு இருந்தே சொல்லு. என்ன ஜெல்லி டைப்? ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜெல்லி டைப்னு ஒரு கடைசி வார்த்தை. அவன் இவ்வளவு என்ன சொன்னான்? சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ, ஒரு பிரச்சனை சொல்லு. நீ கப் அடிச்சு சொல்லு ப்ரோ. கப் அடிப்ப சொல்லு. என்ன கப் அடிப்ப? ஆர்சிபி கப். ஆர்சிபி ஃபேன் வலி தெரியுமா? ஐயோ, நீ இன்னும் அந்த ஆர்சிபில இருந்தே வெளியே வரலையா ராசா? ஐயோ என்னால முடியலடா. சரி சொல்லு. ஜெல்லி டைப் ஏதாவது சொல்ல போறேன்டா.